வந்து பொதுவாக இவங்களோட ராசிக்கு வர்றது பார்த்திங்கன்னா உச்சத்துக்கு வர்றதுன்றது எப்பயுமே 12 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுலேயும் சூரியன் வேறு கூட இருக்கார். எங்களுக்கான களம்பா, நாங்கள் இறங்கிட்டோம், வேறு லெவலாக இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தால் கூட, ஏன்னா நான் பெரியாளா நீ பெரியாளா அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் வரும். ஸோ கருத்து வேறுபாடுகள் வரக்கூடாது அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல கொஞ்சம் வந்து அமைதியை கடைபிடிக்கிறது நல்லது. ஆடி மாதத்தில் எந்த கடவுள் வழிபாடுறதுக்கு சிறந்ததாக இருக்கும்? ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நீர்நிலை சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய கோவில்கள் போயிட்டு வராங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஒரு ஆறு போகும், அந்த இடத்துல கோவில் இருக்குது அப்படின்னா. இந்த கடகராசினியர்களுக்கு ஆடி மாதம் எப்படி அமைய போகுது? உச்ச குருவாக வராரு. அப்போ எப்படி இருக்கும் போது கடகராசி ஆல்ரெடி நல்லாவே இருப்பாங்க. இப்போதான் டிரான்சிஸ்ட் ஆயிருக்கு குரு. குரு வந்து பொதுவாக இவங்களோட ராசிக்கு வர்றது பார்த்திங்கன்னா உச்சத்துக்கு வர்றதுன்றது எப்பயுமே 12 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ 12 வருஷத்துக்கு ஒருக்க இங்கே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப பெரிய விஷயமா சொல்லுவோம். அதுலேயும் சூரியன் வேறு கூட இருக்கார். எங்களுக்கான களம்பா, நாங்கள் இறங்கிட்டோம், வேறு லெவலாக இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இத்தனை நாள் நிறைய இடர்பாடுகள் இருந்தால் கூட அந்த இடர்பாடுகள்லாம் தகர்த்தெறியக்கூடிய தன்மை வந்து இந்த கிரக இணைவுக்கு உண்டு. பொதுவாகவே சூரியன் குரு அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு அப்பா பையனுக்கு முட்டிக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அதீதமாக வரும். முடிஞ்சு போனதெல்லாம் எடுத்து பேசுவாங்க. நீ அன்னைக்கு அப்படி பண்ணல, அதனால தான் நான் இப்படி பண்ணேன்ற மாதிரி இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு. முடிஞ்ச வரைக்கும் அமைதியை கடைபிடிங்க. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தால் கூட, ஏன்னா நான் பெரியாளா நீ பெரியாளா அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் வரும். ஸோ கருத்து வேறுபாடுகள் வரக்கூடாது அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல கொஞ்சம் வந்து அமைதியை கடைபிடிக்கிறது நல்லது. ஸோ வேகம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, வேகன்றதை விட கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கடைபிடிக்கும் போது அவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை போய் இவங்க லாக் ஆக மாட்டாங்க. ஒன்றுக்கு 2 முறை வந்து நிதானத்தோடு செயல்படுறது ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். பொதுவாக வந்து அரசு சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வர்றது, ஏதாவது ஒரு பிரச்சனை முடியாமல் இருக்குன்னா அதை போய் பார்த்துட்டு வர்றது, இது நிறைய பேருக்கு நடக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாற்றம், அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாற்றம்ன்றது என்ன மாதிரி மாற்றம்னா வாழ்வியல்லே மாற்றம். ஓகே, எனக்கு வந்து நான் இப்படி தான் பாருந்தேன், நான் யோசிக்க கூட இல்லை, நான் வந்து சாதாரண ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தேன், எனக்கு யோசிக்கவே இல்லை, திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, என்னோட லெவலே மாறிச்சு. ஸோ ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. நிறைய பேருக்கு அரசு சார்ந்த பணிகள் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஒரு எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கோம், நாங்கள் பாஸ் பண்ணிட்டோம், அது பாஸ் பண்ணுவோமா இல்லையா, அது அட்லீஸ்ட் எனக்கு வேலை கிடைக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியோடு இருக்காங்கல்ல. டெஃபினட்டாக பல பேருக்கு அரசு சம்மந்தப்பட்ட வழியில் ஒரு ஆசிரியராக இருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, எக்ஸாம்ஸ் எழுதிட்டு ஒரு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வெயிட் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கூடிய டைம் பீரியட். ஓகே, கடகராசி என்பது எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணுமா? நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த 2ஆம் இடத்துல கேது இருக்குது. ஸோ வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். கண்டிப்பாக. ஏன்னா சுக்கிரன் கேது. அப்போ பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசும்போதோ அல்லது பெண்கள் பற்றி பேசும்போதோ பெண்கள் சார்ந்த விஷயங்கள் மூலமாகவோ இவங்களுக்கு இடர்பாடுகள் வரலாம். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்படும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வருது, ஒரு பிரச்சனை வருது. இப்போ நம்ம முடிவெடுத்து எதையாவது சரி பண்ணிடலாம் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. ஏன்னா இந்த டைம் பீரியடில் சுக்கிரனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கேதுவோடு சேர்ந்து இருக்கிறது ஒரு தேவையில்லாத பஞ்சாயத்தை தான் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணும். ஒரு விஷயம், ஒரு உறவு வேணுமா வேணாமான்றதை வந்து நம்ம தான் முடிவு பண்ணும். ஸோ அந்த உறவு வேணும்னு நினைக்கும் போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிலை தான். வேறு எதுலேயும் இல்லை, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லையும் வேகத்துலையும் வார்த்தைகளையும் மட்டும். எப்பவுமே குடும்பத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, வெளியில் இருக்கவங்ககிட்ட 1000 கோவத்தை காட்டிட்டு வர்றது முடியாத காரியம். நம்ம வீட்டில் இருக்கவங்ககிட்ட என்ன பண்ணுவோம், எல்லா கோவத்தையும் அந்த கோவத்தையும் வந்து இங்கே காட்டுவோம். ஸோ அதை தாங்கக்கூடிய சுமை தாங்கி அவங்க இருக்காங்க. அப்படிங்கிறப்ப குடும்பத்தில் வந்து பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துலையும் அது மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபடுத்த வர்றதுக்கான காலகட்டம். கொஞ்சம் நிதான போக்க செயல்படுறாங்க அப்படின்னா பெரிய பாதிப்புகள் இருக்காது. சூப்பர். ஸோ இந்த கடகராசி என்பவர்கள் ஆடி மாதத்தில் எந்த கடவுள் வழிபாடுறதுக்கு சிறந்ததாக இருக்கும்? நிச்சயமாக இவங்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய உண்மையான தெய்வம் யாருன்னா நம்மளுடைய தாயார். அவங்கள வழிபாடு பண்ணுறதுன்றது மாதிரி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு காரியம் பண்ணுறாங்க அப்படின்னா ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நீர்நிலை சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய கோவில்கள் போயிட்டு வராங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஒரு ஆறு போகும், அந்த இடத்துல கோவில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோயிலை போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை மேம் இந்த ஆடி மாதத்துக்காக நாங்கள் அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்றவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு இருக்கு இல்லையா, உக்கிர தெய்வம் அந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. முடிஞ்ச வரைக்கும் மாரி காளி இந்த மாதிரியான உக்கிர தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா, வீட்டு பக்கத்தில் எந்த தெய்வம் ஒரு கிராம தேவதையாக கூட இருப்பாங்க. ஸோ அந்த தெய்வத்துக்கான வழிபாடுகள் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. சூப்பர் சூப்பர்.
ஸோ கடகராசி என்பர்களுக்கு வந்து உச்ச குருவாக வராரு. ஸோ பல நன்மைகளை கண்டிப்பாக கொடுத்துட்டு போவார் அப்படின்னு நம்பலாம். சூப்பர். பொதுவாக வந்து ஆடி மாதம் அப்படின்னாலே ரொம்ப விமர்சையாக அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு சைட்லலாம் ரொம்ப, அதுவும் சவுத் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாகவே வந்து இந்த மாதத்துக்காக வெயிட் பண்ணுவாங்க, எப்படா இந்த மாதம் வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து இந்த ஆடி திருவிழாக்கள் அப்படின்னாலே ஏகப்பட்ட அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அம்மனுக்கான திருவிழாக்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் சொன்ன மாதிரி கடகத்துக்கு வர டைம் பீரியடு தான் நம்ம வந்து ஆடி மாதம்னு எடுத்துப்போம். தமிழ் மாதத்தில் ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா கடகத்தில் தான் சூரியன் இருப்பார். ஸோ அந்த சூரியனுடைய பிளேஸ்மெண்ட் வச்சு தான் நம்ம இந்த ராசி பலனை நம்ம சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா கிரகங்களுடைய சஞ்சாரங்களை பொறுத்து தான் நம்ம ராசி பலன் இப்போ சொல்கிறோம். அதுலேயும் பர்டிகுலராக இந்த மாதம் வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு மாதமாகவும் இருக்குது. ஆடி மாதம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காத்தடிக்கும் பயங்கரமாக இல்லையா, நிறைய வியாதிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் குணமாகணும். உடம்புல வந்து நீர்ச்சத்து குறைபாடு வரும், நிறைய பேருக்கு உடல் உஷ்ணம்னால வரக்கூடிய தொந்தரவுகள் இருக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தாயார்கிட்ட போய் வேண்டி அம்பாள் கிட்ட எங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் எல்லாம் இல்லாமல் நிறைய பாருங்களேன் நீர்மோர் கொடுப்பாங்க, கூழ் காய்ச்சி கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம மறந்த ஒரு விஷயங்கள். நம்மளோட லைஃப்லேயே வந்து இன்றைக்கி யாராவது நம்ம கூழ் காய்ச்சி கொடுக்கறதுக்கான ஒரு நிலை இருக்கா? நிறைய பேர் எப்படா ஆடி மாதம் வரும் கூழ் காய்ச்சி கொடுப்பாங்க நிறைய இடங்கள். அந்த மாதிரி வெயிட் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அதுக்கும் மருத்துவத்துக்கும் ஒரு தன்மை உண்டு. நம்மளோட உடல் சார்ந்த விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி தான். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கடகம்னாலே நீர் சம்மந்தப்பட்ட ஒரு ராசி. ஸோ அப்போ வந்து உடலில் வந்து உடல் வெப்பமயமாக இருக்கிறதுனாலையும் நீர்ச்சத்து தேவைப்படுறதுனாலையும் தான் நம்ம இதை வந்து சர்ம கோளாறுகள்லாம் நிறைய பேருக்கு வரும். அதனால் இந்த மாதிரி ஒரு உடல் ஆரோக்கியத்துக்காகவே இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம செய்கிறாங்க. எல்லாமே நம்ம நினச்சிட்ருக்கோங்க நம்ம தான் பெரிய அறிவாளிங்க, நம்ம தான் பெரிய அறிவியலை தத்துவ ஞானிகள் மாதிரி நினச்சிட்ருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம முன்னோர்கள் அவங்களுடைய காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்போயே அந்த ஞானம் வந்து பெற்று எல்லாருக்கும் இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி இருந்து ஒரு வரைமுறையே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அது நிறைய பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் சொல்லுவாங்க தம்பதியெல்லாம் இருக்கவங்களுக்கு கூட பிரித்து வைப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு அக்னி நட்சத்திரத்து டைம் பீரியடில் தான் குழந்தை பிறந்துடும், அப்போ அந்த வெப்பம் தாங்காது குழந்தை, அதுக்காக பிரித்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கீடு உண்டு. நிறைய குடும்பங்களில் பார்த்துருப்போம் இல்லையா, இன்றைக்கி வந்து இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னா ஆடிக்கிற வந்து அம்மா வச்சுருவாங்க. கிட்டத்தட்ட இன்னும் இதெல்லாம் உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகவும், அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இந்த அட்மாஸ்பியருக்கு இந்த சூழ்நிலைக்கு தட்பவெப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடல் வாக்கு அப்படிங்கிறது மாற்றிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பீரியட் கொடுக்காது, அதனால நாங்கள் பிரித்து வைக்கிறோம். இப்போ முன்னோர்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் 1000 காரணங்கள் கருத்துக்கள் உண்டு.